ஓம் மாசாணி அம்மனே போற்றி போற்றி. ஓம் மாசாணி தாயே போற்றி போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் என் தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடோடி வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் பிள்ளையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி வந்திருக்கும் இந்த மாசாணி தாயின் வாக்கை முழுமையாக கேள் என் தங்கமேன். நான் சொல்ல வந்த பெயர்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்து விடாதே. அதை கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, இருளுக்குள் ஒளிந்திருக்கும் சில பெயர்களை வெளிச்சத்தில் காட்டுவதற்காக உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் நெஞ்சு பொறுக்கவில்லை பிள்ளையே, என்னால் பொறுக்க முடியாமல் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் எதிரியாக இருக்கும் இந்த மாசாணி தாய் இன்று உன்னை தேடி வருவதற்கான அவசியம் வந்ததால் தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சில நாசக்காரர்களால் உன் வாழ்க்கை நாசமாகி போய்கொண்டே இருக்கிறது. இது எது இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நிம்மதி இல்லாமல் போகும் என்று நினைக்கும் உன்னை, உனக்கு இல்லாவிட்டாலும் உனக்கு எதிரே இருப்பவர்களை கெடுத்து அவர்களை நிம்மதி அடைய வைக்க பார்க்கும் உன் மனதிற்கு கெடுதல் தான் நினைக்கிறார்களே பிள்ளையே. பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னால் பொறுமையாக இருக்க முடியாத அளவிற்கு, என் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு தான் இன்று இதன் மூலம் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். பொறுக்க முடியவில்லை பிள்ளையே, என்னால் என்னிடத்தில் அமர முடியாத அளவிற்கு அவர்கள் செய்து விட்டார்களே என் பிள்ளையே. காரணம் என்ன தெரியுமா? அக்கிரமும் அநீதியும் சேர்ந்து விட்டது. உன்னை வந்து உன்னிடத்தில் பழிகூறி உன்னை அழிக்க வேண்டும் என்று என்னிடம் சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அதன் காரணமாகத்தான் இன்று உன்னை தேடி உன் தாய் மாசாணி அம்மா, மாசாணி தாய் உனக்காக வந்திருக்கின்றேன். முக்கியமான பெயர்களை இன்று உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். கூட இருக்கும் நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இப்போது நீ தெரிந்து கொள்வாய். இதன் மூலமாக தெரிந்து கொள் என் பிள்ளையே. நல்லவர்கள் போல வேடம் போட்டுக்கொண்டு உன்னிடம் சிரித்து சிரித்து வார்த்தைகளை கறந்து கொண்டு இருக்கும் அந்த அக்கிரமக்காரர்களையும் நாசக்காரர்களையும் தெரிந்து கொள். இதை தள்ளிவிட்டு போய்விடாதே உன் கையால். இதை தள்ளிவிடாமல் பொறுமையாக முழுமையாக இதை நீ கேட்க வேண்டும் பிள்ளையே. இந்த மாசாணி தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை அவமானப்படுத்தி விடாதே பிள்ளையே. அக்கிரமத்தையும் அநீதியையும் கண்டால் எனக்கு அறவே பிடிக்காது. நியாயமானவர்கள் கூறுவதை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யத்தான் நான் இங்கே நின்றிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் வந்து உன் மீது எத்தனை பழிகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன் மீது எத்தனை குறைகளை என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன்னை என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று என் மீது மிளகாய் அரைத்து தரிசனம் செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அரைத்த மிளகாய் என் உடம்பெல்லாம் எரிகிறது பிள்ளையே. நியாயம் இல்லை என்று தெரிந்தால் என்னால் இன்று இதை செய்ய முடியாது. நியாயம் என்று தெரிந்தால் உடனே செய்து கொடுப்பேன். நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அவர்கள் சொன்னதில் உண்மை இல்லை என்று தெரிந்ததால் தான் என் தங்கமே நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அந்த அக்கிரமக்காரர்கள் நியாயம் இல்லாமல் ஆக்கிரமிக்க என்னோடு எண்ணத்தோடு என் மீது மிளகாய் அரைத்து தேய்த்து உன்னை பழிவாங்கும்படி என் உடம்பெல்லாம் எரியும்படி செய்து உன் வாழ்க்கையை நான் நிலைகுலைய செய்ய வேண்டும் என்றும், நீ செய்த தவறுக்கு உன்னை நான் பழிவாங்க வேண்டும் என்றும் அவர்கள் என்னிடத்தில் கூறிவிட்டு செல்கிறார்களே பிள்ளையே. அவர்களின் வார்த்தையில் சிறிதளவு கூட உண்மையில்லை என்று தெரிந்து கொண்டேன் நான்.
என் மீது அவர் கைப்படும் பொழுது அனைத்து உண்மைகளும் எனக்கு தெரிய வந்துவிட்டது. அதனாலே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த மாசாணி தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. நல்லவர்கள் என்று நினைத்து உன்னை வாழ்க்கையை பறித்து கொட வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சொந்தங்களை எண்ணி. இந்த சொந்தங்களோடு கைகோர்க்கும் வேற்று மனிதர்கள் சில இருக்கிறார்கள் தங்கமே. அனைவரும் ஒன்று கூடிதான் உன்னை பழிவாங்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர்களாகத்தான் உன் சொந்தக்காரர்கள் பிள்ளையே. சொந்தக்காரர்கள் அனுப்பி வைப்பதை வாங்கி வந்து கொடுப்பது பிறர்கள் பிள்ளையே. இப்படி பல கைகள் உன் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. உன் சொந்தங்கள் தான் அதில் முக்கிய புள்ளியாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் நாசமாக்க போகின்றேன் நான். அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகின்றேன் நான். நியாயம் இல்லாத அவர்களை நான் கொடூரமாக கொள்ளப் போகிறேன். நான் நியாயமில்லை என்னிடம் கேட்ட கோரிக்கை உன்னை என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டு கொண்டார்களோ அதை அப்படியே அவர்களுக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். ஆச்சரியமாகத்தான் இருக்க போகிறது. நீ அதிசயம் காண போகிறாய். இந்த மாசாணி தாய் கொடுக்கும் நியாயத்தை நீ பெறப்போகிறாய் பார். அக்கிரமக்காரர்களுக்கு அழிவு நிச்சயம். அதுவும் உன் கண்ணுக்கு முன்னால் நடைபெறப் போகிறது. எதிரியே உடம்பெல்லாம் உன் கண் முன்னாடி அவன் உடம்பெறிந்து சாகப் போகிறான். முன்னால் நடக்கும் எரியும் உடம்பே உன்னை தேடி வரும் பிள்ளையே. இந்த மாசாணி தாய் உன்னை எரிச்சலாக்கவில்லை. உன் தாய் எரிச்சலை அடக்கி உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த காரியத்தை அவர்களுக்கே திருப்பிவிட வேண்டும் என்றுதான் எரிச்சலையும் போகாமல் பார்த்து கொண்டு எரிச்சலை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் உன் கையில் இருக்கும் இந்த தாய்க்கான மரியாதை வாங்கிக் கொள்ள வந்திருக்கின்றேன். இந்த தாய் மாசாணி. வரும் நேரம் உன்னை நாசக்காரர்கள் காத்திருக்கும் உன் சொந்தங்கள் உன் கண்களுக்கு முன்னால் அழியவே போகிறார்கள். 9 மணி நேரத்தில் காணப் போகிறாய் இந்த மாசாணி தாயின் சத்தியத்தை. நம்பிக்கையோடு காத்திரு. சில பேர்களை உன் மனதிற்கு இப்போது நான் கொண்டு வந்து சொல்வேன் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. உன் மனதில் ஒலிக்கும் அந்த பெயரில் அனைத்தும் உண்மைதான் பிள்ளையே. அதை உன் தாய்தான் உன் எண்ணத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். குழந்தையே, பல வேதனைகளையும் சுமந்து கொண்டு இன்னை நீ வணங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் நல்லதுபடுத்தி தருகின்றேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என் தங்கமே. உனக்கு உதவியாக உன் தாய் என்றும் துணை இருப்பேன் என் குழந்தையே. அவர் என்னிடம் வேண்டியது எக்காலத்திலும் நடக்காது. ஏனென்றால் நான் உனக்காக இருப்பதை அவருக்கு காட்டத்தான் உனக்காக இந்த வாக்கை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். தாமதப்படுத்தாதே. இது உன் கண்ணில் பட்டால் கேட்காமல் போனாயானால் நடப்பது கடினம் என்பதை புரிந்து கொள். எதற்காக கூறுகிறேன் உன் தாய் அனுதினமும் இதை கேட்காமல் போய்விடாதே என்று எதற்காக உன் தாய் பாடுபடுகின்றேன் என் தங்கமே. எனக்காகவா என் குழந்தையே? எதற்கென்று நினைக்கிறாய்? உன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கை எத்தனை போராட்டங்களிலிருந்து காப்பாற்றி எடுத்துக்கொண்டு போய் இந்த தாய் உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் தங்கமே. உன்னை நல்ல வழியில் கொண்டு போவதற்காகத்தான். அதனால் தான் கூறுகின்றேன், எக்காரணத்திற்காகவும் உன் கைகளால் பாவ செயல்களை செய்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் நீ இதை நமக்கில்லை என்று நினைத்து விடாதே. உனக்காகத்தான் உன் தாய் அனுதினமும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன்.
உனக்கு கெட்டதை செய்து கொண்டிருக்கும் அவர்களின் வேண்டுதல்களை அனைத்தையும் முறியடித்து உனக்கே துணை நிற்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் பிள்ளையே. உனக்காகத்தானே இருக்கிறேன். நீ எனக்காக இதை முழுமையாக பார்த்தால் போதும். அனைத்தும் உனக்கானதை நல்லபடியாக ஒரு முறை இல்லை 2 மடங்காக உனக்கு திருப்பித் தருவேன் பிள்ளையே. இதை ஏனென்று அலட்சியப்படுத்தி விடாதே. உனக்கானது என்று முழுமையாக கேள். நான் உன்னோடு இருந்து உனக்கு இருக்கும் அத்தனையையும் உன் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்ப்பேன் பிள்ளையே. இது சத்தியம். ஓம் மாசாணி அம்மனே போற்றி போற்றி. ஓம் மாசாணி தாயே போற்றி போற்றி. வரையாவும் தருபவளே போற்றி போற்றி. எல்லா மக்களையும் காக்கும் என் தாய் மாசாணி அம்மனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.